ஒரு குருவுக்கு மொத்தம் 10 சீடர்களாம். அதுல கர்ணன்றவ மட்டும் பேசிக்கிட்டே இருப்பானா. ஏன்னா பேச்சுல தான் எல்லாரும் மயங்கி தாங்கிட்ட அன்பா இருப்பாங்க அப்படின்னும் மத்தவங்கள பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்பானா குரு கிட்ட. குரு எல்லாரையும் கூப்பிட்டு, உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிற 30 நாள் நீங்க ஒரு உறுதிமொழியை ஏத்துட்டு அதை கடைபிடிக்கணும்னு சொன்னாராம். இவன் மட்டும் குரு கிட்டயே போய் கேட்டானா. அதுக்கு அவரோ நீ பேசாம இருக்கணும்னு சொன்னாராம். இவன் சரிதானே பண்ணிடுவேன் அப்படின்னானா. ஆனா இவனால 10 நாளைக்கு மேல பேசாம இருக்கவே முடியலையா. குரு கிட்ட போய் எழுதி காமிச்சானா, நான் பேசிடுறேன்னு. என்னாலலாம் முடியாதுன்னு கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசினாராம். உடனே இவன் நான் இருந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னானா. திரும்பியும் குரு அவனை உற்சாகப்படுத்தினாராம். இந்த சத்தங்கள்ல இருந்து விடுபடணும்னா நீ காட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பி வச்சாராம். ஆனா 30 நாள் ஆகியும் அவன் திரும்ப வரலையா. ஒரு நாள் கழிச்சு அவன் வந்தானா. ரொம்ப சாந்த சொரூபனா இருந்தானா. என்ன கேள்வி கேட்டாலும் வளவலன்னு பேசாம அறமுள்ளதா பேசினானா. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா. அமைதி மனிதனை என்ன செஞ்சிரும் அப்படின்றதுக்கு கர்ணன் ஒரு உதாரணம். வார்த்தைகளை குறைச்சி வாழறவன் மேம்படுவான். உடனே நீங்க எல்லாம் கேட்கலாம், அதுக்கு நான் காட்டுக்கு போகணுமான்னு. இல்ல, நம்மளுக்கு கோபம் வரும்போது வார்த்தைகளை விடாம அமைதியா இருந்துட்டாலே